இந்த செஷனில் தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது பேசிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஏன்னா இப்போ இந்த செஷனில் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரினாலே பொறுத்த வரைக்கும் நமக்கு கெமிக்கல் ஃபார்முலா அண்டு மாலிகுலர் ஃபார்முலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன்ஸ், இதுதான் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவே இருக்குது இல்லையாப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை எப்படி ஈஸியாக மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரி நல்லா ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா முதல்ல இதனுடைய பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா இதெல்லாம் எழுதி தெரிஞ்சிட்டனாலே போதும். எப்போவுமே ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நேம் இருக்குது, ஓகேவா. அந்த நேம் வந்து சிம்பிளாக எழுதுகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு அப்படிங்கிறத சோடியம் குளோரைடுன்னு ஸ்பெல் பண்ணி எழுதுறத விட NaClன்னு எழுதுறது ஈஸி. அப்போ முதல்ல வந்து அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 எலமெண்ட்ஸ்னுடைய நேம், அதனுடைய சிம்பிள்ஸ், இது கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட்ஸ்னுடைய நேம் அண்டு சிம்பிள்ஸ் ஷுவராக உனக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து கெமிஸ்ட்ரிக்குள்ளாரே உன்னால் போக முடியும். ஸோ அப்போ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸில் இந்த ரெண்டு இது இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலி S பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து P பிளாக் எலமெண்ட்ஸ். இதெல்லாம் இன்னும் வந்து நம்ம லெசன்குள்ளே படிக்கும்போது நம்ம போகலாம். பட் இதில் இந்த லாஸ்ட்டில் ஒரு குரூப் இருப்பாருங்க. இந்த குரூப்புக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் வெரி ஸ்டேபிளஸ்ட் ஒன், கெமிக்கலி இன்ஆக்டிவ். ஓகேவாப்பா. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கெமிக்கலி இன்ஆக்டிவ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோபல் கேஸ்களினுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை தான் நம்ம வேலன்ஸ் ஷெல்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேலன்ஸ் ஷெல் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் தி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஹாவ் டு மெமரைஸ் த ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட்ஸ் நேம் அண்டு சிம்பிள்ஸ். ஸோ இப்போ நான் இது எப்படின்னா, நம்மளுடைய பீரியாடிக் டேபிளே பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வைஸில் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் வந்து 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த 10th இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன பேசிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேப்பா, சரிப்பா. இப்போது ஃபஸ்ட்டு 20 எலமெண்ட்ஸ்க்கான சிம்பிள்ஸ் அண்டு நேம். அதில் எலமெண்ட்ஸ் நேம் அண்ட் சிம்பிள்ஸில் கீழே பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அட்டாமிக் நம்பர் ஃபஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ சிம்பிள் பாருங்கள். H அப்படின்னா என்ன, ஹைட்ரோஜன். He ஹீலியம். Li லித்தியம். Be அப்படின்னா என்ன, பெரிலியம். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் அப்புறம் ஸ்மால் லெட்டர், பெரிலியம். நெக்ஸ்ட்டு போரான், பீனா போரான். நெக்ஸ்ட்டு C கார்பன். நெக்ஸ்ட்டு என்னன்னா நைட்ரஜன். நெக்ஸ்ட்டு ஓனா ஆக்சிஜன். F ஃப்ளூரின். இதில் நிறைய பசங்க FLன்னு எழுதிடுறாரு, அது மாதிரிலாம் எழுதக்கூடாது. F தான், Fனா ஃப்ளூரின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NE நியான். ஸோ எப்போவுமே இந்த டபுள் லெட்டரில் வரதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராகவும் அடுத்த லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டராகவும் இருக்கும்பா. ஸோ ஃபஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸ்னுடைய நேம் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸ் பாருங்கள். அட்டாமிக் நம்பர் 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இந்த ஆர்டர் தான் நம்ம முக்கியம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் பார்த்தீங்கன்னா சோடியம், நேம் வந்து சோடியம். நெக்ஸ்ட்டு Mg, நேம் வந்து மெக்னீஷியம். அட்டாமிக் நம்பர் 13 Al அலுமினியம். நெக்ஸ்ட்டு Si சிலிக்கன். நெக்ஸ்ட்டு Pனா பாஸ்போரஸ். நெக்ஸ்ட்டு Sனா சல்ஃபர். Cl குளோரின். Arனா ஆர்கான். ஓகே. Kனா பொட்டாசியம். Cனா கால்சியம். இதில் பார்த்தீங்கன்னா நோபல் கேஸஸ் பாருங்கள் வருஷெல்லாம் வரும்போது. ஸோ இதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியான் இஸ் த நோபல் கேஸ், ஹீலியம் இஸ் த நோபல் கேஸ். ஸோ ஹீலியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் 2, அவுட்டர் மோஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். நியானில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஆர்கான். ஸோ நம்மளோட பீரியாடிக் டேபிளில் படிச்சுட்டு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் வேலன்சி. ஸோ வேலன்சி இஸ் த மெஷர் ஆஃப் கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். Therefore it is the capacity of an atom of a single element to react and combine with the particular numbers of atoms of another elements. Okay, so that means என்னன்னா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும்
ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் ஒரு கம்பைனிங் கெப்பாசிட்டி, இன்னொரு ஆட்டத்துக்கு கூட கம்பைனிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையாப்பா. ஸோ இப்போ வேலன்ஸ் ஷெல்லுன்னா என்ன? பொதுவாக எலக்ட்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் அரேஞ்ச்டு இன் தி டிஃப்ரெண்ட் shells. Okay, so they are represented as K, L, M, N and so on. Okay, first shell K shell சொல்லுவோம், second shell பார்த்தீங்கன்னா L shell ன்னு சொல்லுவோம், third shell M shell சொல்லுவோம், fourth shell N shell சொல்லுவோம், and then which is going on. Okay, இப்போ next பார்த்தீங்கன்னா the electrons are present in the outermost shell or orbit of an atom are called valence electrons. So the valence electrons take part in any chemical reaction because the outermost orbit is usually contains more energy than electrons present in the other cells. So outermost இருக்க அந்த ஷெல்ல தான் நம்ம valence shell சொல்லுவோம். So this shell which is taking part in a chemical reaction because it has the more energy. பொதுவாக பார்த்தீங்கன்னா K ஷெல்ல K ஷெல்லையும் L ஷெல்லையும் கம்பேர் பண்ணும்போது K shell having less energy than L shell. அது மாதிரி L shell M shell பண்ணும்போது M shell having more energy. அது மாதிரி M and N பார்த்தீங்கன்னா N shell is more energy. ஸோ அப்போ எனர்ஜி எதுக்கு அதிகமாக இருக்குதோ அதுக்கு தான் ரியாக்டிவ் பவர் அதிகமாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் present in the outermost shell is taking part in a chemical reaction. That shell is called valence shell அப்படின்னு சொல்லுவோம். ஸோ this is very important. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 11, ஃபர்ஸ்ட் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான், செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான், தேர்ட் ஷெல்லில் 1 எலக்ட்ரான். ஓகேவாப்பா. ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஷெல்லையும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2n² அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா கே ஷெல்லோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 2, எல் ஷெல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 8, எம் ஷெல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 18. ஓகே, ஸோ அந்த ஷெல்ஸினுடைய இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஷெல்லுக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இதில் எந்த ஷெல் வேணாலும் வேலன்ஸ் ஷெல்லாக வரலாம். ஸோ அப்போ அந்த எந்த ஷெல் வேலன்ஸ் ஷெல்லாக வருதோ தட் இஸ் அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லாக வருதோ தட் ஷெல் இஸ் கால்டு வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் நோபல் கேஸஸ் ஆர் ஸ்டேபிள் பிகாஸ் அக்கார்டிங் டு போர் தியரி, நீங்கள் படிச்சிருப்பீங்க போர்-பரி ஸ்கீம், the outermost orbit of an atom will have the maximum of 8 electrons except K shell. K shell மட்டும் 2 electrons மட்டும் தான் பாசிபிள். மற்றபடி அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எந்த ஷெல் வேணாலும் இருக்கலாம். K shell தவிர எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல் எது வந்தாலும் சரி அவுட்டர் மோஸ்ட்ல 8 electrons வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கன்னா they are completely filled. Okay, however if the outermost orbit is completely filled then very little or no chemical activity is observed in the particular element, so the combining capacity becomes negligible or 0. இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட்ல 8 electrons வந்ததுன்னா அதோடைய கம்பைனிங் கெப்பாசிட்டி பிகம்ஸ் என்னன்னா 0 ஆர் நெக்லிஜிபிள். இது வந்து போர்னுடைய ஸ்கீம். ஓகே, அதனால நோபல் கேஸஸ் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் இட் இஸ் கெமிக்கலி இனர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ப்பா. ஓகேவாப்பா. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் தி வேலன்சி. ஸோ வேலன்சி ஆஃப் சேம் குரூப் ஆஃப் அன் எலமெண்ட் ப்ரெசென்ட் இன் தி பீரியாடிக் டேபிள் இஸ் சேம். ஒவ்வொரு குரூப்புக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேமாக தான் இருக்கும். ஸோ இஃப் யூ கன்சிடர் த குரூப் 8 in the periodic table, all the elements in the group 8 having the completely filled outermost orbit and have the attained octet arrangements. இங்கே ஆக்சுவலி குரூப் 8ங்கிறது ஓல்டு மெத்தட், இப்போ வந்து 18th குரூப்பு. ஓகேவாப்பா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ அப்போ இந்த குரூப்பில் இருக்க அதை தான் நம்ம ஆக்சுவலி நோபல் கேஸ்ன்னு சொல்லுவோம். So they have the zero valency. So valency of any element can be determined primarily by the 3 different methods. 3 மெத்தடில் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆக்டட் ரூல். ஸோ திஸ் ரூல் ஸ்டேட்ஸ் தட் ஆக்டட் ரூல்னா ஒன்றும் இல்லை, ஆக்ட் அப்படின்னு சொன்னால் 8ன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்டேபிள். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ திஸ் ரூல் ஸ்டேட்ஸ் தட் atoms of an element or chemicals having the tendency to obtain 8 electrons in their outermost orbit. That means என்ன அப்படின்னா atoms of an elements or chemicals எது வேணாலும் இருக்கலாம், எல்லாத்துக்கும் என்ன மீனிங்னா அந்த ஸ்டேபிளஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகே, அப்போ they have the tendency, அதுக்கும் ஒரு tendency to obtain 8 electrons in their outermost orbit either by gaining or losing electrons in whatever form of compound it is present. ஓகே, இது என்ன பண்ணோம், தன்னிக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை கொடுத்துட்டோ இல்லை கெயின் பண்ணியோ, லூஸ் பண்ணலாம் கெயின் பண்ணலாம், கெயின் பண்ணி அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான்ஸ் வரதுக்காக அதை ட்ரை பண்ணும்.
So an atom can have the maximum of 8 electrons in its outermost orbit. So the presence of 8 electrons in the outermost shell indicates the stability of an atom. So this is called octet rule. அப்போ octet rule பொறுத்த வரைக்கும் வேலன்ஸில் 8 எலக்ட்ரான்ஸ் வரதுக்காக ஒரு ஆட்டம் என்ன பண்ணலாம்னா அதுக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், கெயின் பண்ணலாம். இதில் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இதோட மெயின் தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் வரதுக்காக வேண்டி இது எப்படி வேணாலும் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆட்டம் டென் டு லூஸ் அன் எலக்ட்ரான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆட்டம்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து சோடியம், அதனுடைய அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுமாதிரி இன்னொரு ஆட்டம் எடுத்திருக்கேன், அதோடைய அவுட்டர் மோஸ்ட்டில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதனுடைய அட்டாமிக் நம்பர் 17. அப்போ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் வேணும்னா இட் கெயின்ஸ் 7 எலக்ட்ரான்ஸ். பட் இதுக்கு அவுட்டர் மோஸ்ட்டில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு தேவைப்படுறது இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான். அப்போ என்ன செய்யும், இட் கெயின்ஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான். அப்போ இது ரெண்டுத்துங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. பட் ஆனால் இது வந்து 8 எலக்ட்ரான் அக்செப்ஷனுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா தே ஆர் ஈஸிலி டொனேட் தேர் 1 எலக்ட்ரான் டு பி குளோரின். அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல். ஸோ எம் ஷெல்லில் இருக்க ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணினா எம் ஷெல் என்ன ஆயிரும், ஆக்சுவலி டிசேபிள் ஆயிரும். இப்போ எந்த ஷெல் வேலன்ஸ் ஷெல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் ஷெல் பேலன்ஸ் ஷெல் ஆயிரும். அப்போ அதில் அவுட்டர் மோஸ்ட்லி 8 எலக்ட்ரான்ஸ் வந்து ஸோ இட் இஸ் ஸ்டேபிள். அப்போ இது ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணுறதுனால இட் ஃபார்ம்ஸ் ஏ கேட்டயான். ஸோ ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா கேட்டயான், அதேமாதிரி ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா ஆனியான். எத்தனை எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதோ அத்தனை பாசிட்டிவ், அதே மாதிரி எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணுதோ அத்தனை நெகட்டிவ். ஸோ Na ஃபார்ம்ஸ் Na+ அண்ட் Cl ஃபார்ம்ஸ் Cl-. அப்போ Na+ Cl- சேர்ந்து NaCl அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட், தட் இஸ் கால்டு சோடியம் குளோரைட். ஓகே, ஸோ இப்போ மேலே படித்து பார்க்கலாம். an atom tends to lose an electron if it has 1 to 4 electrons. மேக்ஸிமம் எதுலேருந்து எத்தனை இருக்கலாம் அப்படின்னா 1லேருந்து 4 எலக்ட்ரான்ஸ் வர வரைக்கும் இட் இஸ் பாசிபிள் டு 4 to donate their electron or lose their electron in their outermost shell. When an atom donates these free electron, it has the positive valency. இந்த மாதிரி donate ஆனிச்சுன்னா இதெல்லாம் positive valency. An atom will gain electron if it has the 4 to 7 electrons. 4லேருந்து 7 electrons valence shell இருந்ததுன்னா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா which is tendency to gain an electron. So in such cases it is easier to accept an electron rather than donating it. இது வந்து என்ன பண்ணும், அக்செப்ட் தான் பண்ணுவோம் ஒழிய டொனேட் மேக்ஸிமம் பண்ணாது. therefore we determine the valency by subtracting the numbers of the electrons from the 8. அப்படின்னா என்ன, இந்த மாதிரி கெயின் பண்ணுறதுக்குலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா 8லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கு இல்லையா, வேலன்ஸ் ஷெல் இருக்கிற எலக்ட்ரானை சப்ட்ராக்ட் பண்ணினா யூ கெட் அன் வேலன்சி. ஸோ ஆல் நோபல் கேஸஸ் ஹேவ் 8 electrons in their outermost orbit except helium. Helium has the 2 electrons in its outermost orbit. ஸோ இப்படி தான் நம்ம வந்து வேலன்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ சோடியம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இதனோட வேலன்சி 1. குளோரின் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால இதனோட வேலன்சி 1. எப்படி சார் அப்படின்னா 8லேருந்து இந்த 7 எலக்ட்ரான்ஸை மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா you get a valency 1. இது ஒன்னே ஒரு எலக்ட்ரான் கொடுக்கறதுனால வேலன்சி 1. Next, second method using periodic table. So this method is the valency is calculated by the referring to the periodic table chart. For example, all metals, be it hydrogen, lithium, sodium and so on, present in the column 1. So column 1ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலன்சி +1. அதே மாதிரி காலம் 17ல் இருக்கிறதெல்லாம் -1. அதே மாதிரி ஃப்ளூரின், குளோரின், புரோமின் இது எல்லாமே -1. அது மாதிரி நோபல் கேஸஸில் இருக்கிற காலம் 18 இருக்குல்ல அதெல்லாம் வேலன்சி 0. ஆனால் இதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காப்பர், அயான், கோல்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆக்டிவ் ஷெல்ஸ் இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து வேலன்சி வச்சுக்கிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் தே ஆர் த டிரான்ஸ்லேஷனல் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம், டிரான்சிஷனல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராபேக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் மெத்தட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி கெமிக்கல் ஃபார்முலே. இது என்ன சார் அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கெமிக்கல் ஃபார்முலாவில் இப்போ NaCl இருக்குது. ஸோ அப்போ NaCl என்ன செய்ய போகிறோம், தனியாக பிரித்தேன் அப்படின்னா குளோரினுக்கு சார்ஜ் -1, அப்போ Naக்கு சார்ஜ் என்ன +1. அப்போ இது என்ன செய்யுது, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. இது என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுது. ஓகேவாப்பா? குளோரின் அக்செப்ட் பண்ணுது, Na வந்து என்ன பண்ணுது, டொனேட் பண்ணுது.
ஓகே, அப்போ Naக்கும் வேலன்சி 1, குளோரினுக்கும் வேலன்சி என்ன 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ இப்படியும் நம்ம அந்த ஒரு காம்பவுண்டை வந்து பிரித்து பாசிட்டிவ் அந்த நெகட்டிவாக பிரித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வி கெட் அண்ட் வேலன்சி. ஸோ இங்கே பாருங்கள், திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஆஃப்டர் ரூல். The valency of many transitional elements or radicals can be determined in the particular compound by observing how it chemically unites with the elements of known valency. இது வந்து நான் சொன்னல டிரான்சிஷன் மெத்தட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பிரிச்சோம்னா நம்மளுடைய வேலன்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்கும். இந்த கேஸ் ஆஃப் ஆஃப்டர் ரூல் இஸ் ஃபாலோட் வேர் தி எலமெண்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல் கம்பைன் அண்ட் ட்ரைங் டு அட்டைன் 8 electrons in the outermost shell in order to become a stable. Okay, so for instance, that is for example, இங்க கொடுத்திருக்காங்க, இத பாருங்க, have gained 1 electron and Cl minus lose 1 electron respectively to achieve the stable outermost orbit. Therefore, sodium donates an electron and chlorine accepts the same electron. So this is how the valency is determined. It is the classic example of the ionic reaction as well. Okay, இப்போ from the above ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது நம்ம போன கான்செப்டில் என்ன செஞ்சோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம வேலன்சி, இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனுடைய வேலன்சின்னு பார்த்தீங்கன்னா கே ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ என்ன செய்யும், இட் டொனேட்ஸ் ஆர் அக்செப்ட் ஒரு எலக்ட்ரான். ஸோ அப்போ அது வேலன்சி 1. ஹீலியம் பொறுத்த வரைக்கும் நோபல் கேஸ், அவுட்டர் மோஸ்ட்டில் கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் கே ஷெல் இஸ் 2 according to 2n square formula. அப்போ அதுக்கு வேலன்சி 0. ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நோபல் கேஸஸ் எல்லாத்துக்கும் வேலன்சி 0ன்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் லித்தியம், அதுக்கு பார்த்தீங்கன்னா கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் அண்டு எல் ஷெல்லில் 1 எலக்ட்ரான். எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எல் ஷெல்லுக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லித்தியத்தை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரான். ஸோ அப்போ இட் கெயின்ஸ் how many electrons? 7 electrons. So it is not possible for gaining 7 electrons from the other elements. So automatically என்ன செய்யும், which loses their 1 electron. So automatically it attains helium gas configuration. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்டில் இந்த ஷெல்லை வேலன்ஸ் ஷெல்லாக மாற்றிட்டு ஹீலியத்தினுடைய கான்ஃபிகரேஷன் மாறிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், which loses their electron. So automatically valency 1. Next, beryllium எடுத்துக்கிட்டிங்கன்னா outer most shell 2. So it is not possible to accept 6 electron. That's why the valency is 2. Boron எடுத்துக்கிட்டிங்கன்னா outer most shell 3. So it is not possible to accepting how many electron? 5 electron. That's why it donates 3 electron. That's why capacity is 3. Next, carbon outer most 4 electron. So already நம்ம ஏற்கனவே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே தெரியும், up to வேலன்ஸ் ஷெல்லில் 1 to 4 இருந்ததுன்னா அதோட வேலன்ஸ் என்னவோ அதுதான் 4 வரைக்கும். 4லேருந்து 8 வரைக்கும் இருந்தது அப்படின்னா என்ன செய்வோம், வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய அந்த 8 எலக்ட்ரான்ஸ் மைனஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை மைனஸ் பண்ணால் கெட். அப்போ 8ல் 3 போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் 8ல் 5 போணுச்சுன்னா 3. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது, வேலன்சி இஸ் 3. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் பாருங்கள் 8லேருந்து 6 போணுச்சு அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா வேலன்சி 2. ஸோ ஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா வேலன்சி 1. ஸோ நியான் பார்த்தீங்கன்னா வேலன்சி இஸ் 0 பிகாஸ் இட் இஸ் அ நோபல் கேஸ். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியம், இங்கே பார்த்தீங்க கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் 8 அண்ட் எம் ஷெல்லில் 1. ஏன்னா எல் ஷெல்லில் 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நெக்ஸ்ட் எலக்ட்ரான் கோஸ் டு தி எம் ஷெல். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சோடியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 11. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பாருங்கள் 1 to 4. வேலன்ஸ் பாருங்கள் 1 2 3 4. நெக்ஸ்ட்டு 5 வந்துச்சு. அப்போ 8லேருந்து 5 நாம் என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணாக்கா நமக்கு வேலன்சி பாருங்கள் 3 2 1 0. ஸோ ஆர்கான் இஸ் த noble gas, that's why 0. Next, potassium. Potassium valency 1 and calcium valency 2. So இப்படி தான் நம்ம valency actually calculate பண்ண போறோம்பா. ஓகேப்பா, valency calculation முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா difference between the valency and the oxidation number. So oxidation numberக்கும் valencyக்கு என்ன difference? சின்ன விஷயம் தான். என்ன அப்படி valency என்ன, the combining capacity of an atom is called valency. Thus it is the number of valence electron in an atom has to gain or lose. எது வேணாலும் நடக்கலாம், கெயினும் நடக்கலாம், லூஸும் நடக்கலாம். So from the outermost orbit the oxidation number is the charge of an atom can carry. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ், லூஸ் பண்ணிச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த சார்ஜோட சொன்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா that is called the oxidation number. For instance, for example, nitrogen has the valency 3, but its oxidation number பொறுத்த வரைக்கும் which is ranges from the -3 to +5. So after oxidation number is assumed charges in a particular atom in a molecule or ion. It helps to determine the capacity of an atom to gain or lose the electron within a particular species. ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸில் எத்தனை எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு, எத்தனை லூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் அசம்ஷன் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜை வச்சு அசம்ஷன் பண்ணலாம்.
ஸோ இந்த பேசிஸில் நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ எலமெண்ட்ஸ் நேம் சிம்பிள்ஸ் வேலன்சி அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ அந்த அப்படியே அந்த டேபிளில் திருப்பி என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள் வேலன்சி போட்டிருக்கேன். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் வேலன்சி உண்டு, 1 +1 உண்டு -1 இருக்குது. ஏன்னா மெட்டல் ஹைட்ரேட்ஸில் ஹைட்ரஜனுக்கு வேலன்சி -1. ஆனால் ஜென்ரலாக என்ன உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா +1 தான் அதனுடைய வேலன்சி. நெக்ஸ்ட்டு ஹீலியம் ஆக்சிடேஷன் நம்பர் 0 தான், வேலன்சி 0னா ஆக்சிடேஷன் நம்பர் 0. லித்தியம் பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் +1 பிகாஸ் இட் இஸ் லூசஸ் தேர் 1 எலக்ட்ரான். நெக்ஸ்ட்டு பெரிலியம் 2 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுறதுனால +2. போரான் 3 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுறதுனால +3. அதே கார்பன் எடுத்துட்டா கெயின் பண்ணாலும் லூஸ் பண்ணாலும் 4 எலக்ட்ரான்ஸ் தான். தட்ஸ் வை இட் அட்டைன்ஸ் +4 ஆர் -4. நெக்ஸ்ட் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப் ஆஃப் வேலன்சி பாசிபிள், ஒன்று -3, இன்னொன்று பார்த்தீங்கன்னா +5. அதாவது எப்படின்னா கெயின் பண்ணால் 3 எலக்ட்ரான் -3, அதே மாதிரி லாஸ் பண்ணால் 5 எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் அதனால +5. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டால் 2 டைப் ஆஃப் வேலன்சி இருக்குது, ஒன்று வந்து -2, அதாவது கெயின் பண்ணால் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் +6. ஆனால் இதில் மோஸ்ட்டு ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா -2 தான். அதுமாதிரி ஃப்ளூரின் கேட்டிங்கன்னா ஃப்ளூரினுக்கு -1 ஆக்சிஜன் ஸ்டேட் மட்டும்தான். இட் டஸ் நாட் ஹேவ் எனி பாசிட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் நியான். ஸோ ஆல்வேஸ் நோபல் கேஸஸ், தட்ஸ் வை இட் ஹேஸ் தி ஆக்சிடேஷன் நம்பர் 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் சோடியம் எடுத்துங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேலன்சி +1. ஸோ லைக்வைஸ் அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டே வர வேண்டியதான். இது நீங்கள் ஒரு டேபிளாகவே உங்களுடைய புக்கில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சோடியத்துக்கு வேலன்சி 1, ஆக்சிடேஷன் நம்பர் +1. மெக்னீசியம் ஆக்சிஜன் நம்பர் +2, அலுமினியத்து ஆக்சிஜன் நம்பர் +3, சிலிக்கான் +4 ஆர் -4, பாஸ்பரஸ் -3 ஆர் +5, சல்ஃபர் -2 ஆர் +6. அதே குளோரின் எடுத்துக்கிட்டால் -1. சில சமயத்தில் +7 ஆக்சிஜன் ஸ்டேட் ஆல்வேஸ் பாசிபிள் குளோரினுக்கு. ஆர்கான் as always 0. பொட்டாசியம் ஆக்சிடேஷன் நம்பர் +1. நெக்ஸ்ட்டு கால்சியம் ஆக்சிடேஷன் நம்பர் +2. ஓகேவாப்பா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது. இப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பர்லாம் தெரிஞ்சுட்டா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு காம்பவுண்டுக்கு ஃபார்முலாவும் எழுதலாம், நேமும் எழுதலாம். அது எப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். ஹவு டு ரைட் தி மாலிகுலர் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு டு ரைட் தி மாலிகுலர் ஃபார்முலா ஃபஸ்ட் வி நோ த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஈச் எலமெண்ட். ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் தெரியணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய சிம்பிள் கண்டிப்பாக தெரியணும். ஏன்னு கேட்டால் சிம்பிளே தெரியலன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபார்முலா அப்படி எழுதணும்னா சிம்பிள் தெரியணும். சிம்பிள் தெரிஞ்சாதான்ப்பா நம்மளால் வந்து எழுத முடியும். அப்போ வந்து சிம்பிளும் தெரியணும், அதேமாதிரி ஆக்சிடேஷன் நம்பரும் தெரியணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் தி சிம்பிள் ஆஃப் தி பாசிட்டிவ் அயன், தட் இஸ் கேட்டையான். கேட்டையானுடைய சிம்பிள் எழுதணும். அப்புறம் தென் ரைட் தி சிம்பிள் ஆஃப் தி நெகட்டிவ் அயன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், தி இன்டர்சேஞ்ச் சார்ஜஸ் ஆஃப் தி சார்ஜஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். அதாவது என்ன, கேட்டையானுடைய சார்ஜ் நம்பர் இருக்குல்ல, அதை வந்து ஆனையானுக்கு சப்ஸ்கிரிப்ட் ஆகும். ஆனையானுடைய சார்ஜ் இருக்குல்ல, அதோடைய நம்பரை தூக்கி கேட்டையானுக்கு சப்ஸ்கிரிப்ட் ஆகும் நம்ம எழுதுகிறோம். ஸோ அதை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ கேட்டையான் மாலிகுலர் ஃபார்முலா. டு ரைட் தி நேம் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன செய்யணும், ஃபஸ்ட் ரைட் தி கேட்டையான் நேம் ஆஸ் இட் இஸ். சோடியம்னா சோடியம், பொட்டாசியம்னா பொட்டாசியம் அப்படின்னு எழுதுகிறோம். தென் ரைட் தி ஆனையான் நேம் வித் சஃபிக்ஸ் ஐடிஇ. இப்போ ஆக்சிஜன் எழுதுறோன்னா ஆக்சிஜன் எழுதக்கூடாது, ஆக்சிஜன் ப்ளஸ் ஐடி ஆக்சைடு. சல்ஃபர் அப்படின்னா சல்ஃபைடு. அந்த மாதிரி இப்போ வந்து சில சமயத்தில் ஏடிஇ அப்படின்னு சஃபிக்ஸ் சேர்த்துப்போம்பா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் பெரிலியம் குளோரைடு நான் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ஆஃப் பெரிலியம் Be அண்ட் இட்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஸோ இட் இஸ் ரிட்டன் ஆஸ் Be2+. ஸோ சிம்பிள் ஆஃப் குளோரின் Cl அண்ட் இட்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 and it is written as Cl-1. Hence the symbol of beryllium chloride is, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிலியத்துக்கு 2+ எழுதிட்டேன், Cl-க்கு -1 எழுதிட்டேன். இந்த 1 எடுத்து பெரிலியத்துக்கும் 2 தூக்கி Cl-க்கும் போட்டேன். அப்போ BeCl2 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு ஒரு சில விஷயங்கள், அதாவது எப்படின்னா இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஒரு சில மாலிகூலுக்கான சார்ஜ் நான் சொல்லலை, இதை நீங்கள் ரிமெம்பர்ஸில் வச்சுங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இதெல்லாம் நீங்கள் புக்கில் நோட்டில் எழுதி வச்சுக்கோ. சார்ஜ் ஆஃப் கார்பனேட் அயான் -2, CO3 -2. சார்ஜ் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான் -1, OH -1. The charge of nitrate ion -1. Nitrate na NO3 -1. So charge of sulfate ion -2, SO4 -2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்னு எழுதிங்கன்னா கால்சியத்துக்கு +2, கார்பனேட்டுக்கு -2. அப்போ ஃபார்முலா என்ன, கால்சியம் கார்பனேட்டு ஃபார்முலா CaCO3. இதே சோடியம் கார்பனேட் எழுதுற அப்படின்னா சோடியத்துக்கு சார்ஜ் +1, கார்பனேட்டுக்கு சார்ஜ் -2. அப்போ 2 தூக்கி சோடியத்துக்கு போட்டிங்கன்னா Na2CO3 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ அதுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸை ரெம்பர் பண்ணி வச்சுக்க சொல்கிறப்பா. இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நோட்டில் எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸும் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்னா பாருங்கள். இந்த வீடியோவை திரும்பி பாருங்கப்பா.
தேங்க்யூப்பா. திருப்பி திருப்பி போட்டு பாருங்கப்பா.